வணக்கம். மார்க்கெட்ல என்ன நடக்குதுன்னே தெரியலையா? அடுத்த வாரம் எப்படி இருக்குன்னு ஒரே குழப்பமா இருக்கா? கவலைப்படாதீங்க. இந்த வாரம் நடந்த இந்த பயங்கரமான விலை இறக்கத்த வச்சு அடுத்த வாரத்துக்கு நாம எப்படி தயாராகலான்னு தெளிவா பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம எல்லா ட்ரேடர்ஸ் மனசுல இருக்கிற ஒரே கேள்வி இதுதாங்க. மார்க்கெட் ஒரு விழும் கத்தியா, அதாவது பிடிச்சா கைய கிழிச்சிடும்னு சொல்ற மாதிரி ஒரு பெரிய சரிவுல மாட்டிக்கிட்டு இருக்கோமா? வாங்க, இதுக்கு என்ன பதில் கிடைக்குதுன்னு நம்ம சேர்ந்து அலசுவோம். சரி, இந்த பகுப்பாய்வுல நாம எதெல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன அவுட்லைன். முதல்ல மார்க்கெட்டோட சரிவு ஏன் இவ்வளவு தீவிரமா இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் நிஃப்டி, பேங்க் நிஃப்டியோட முக்கியமான லெவல்ஸ், அதோட பிட்காயின், தங்கம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். கடைசியா இந்த சூழ்நிலையில நாம என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தலாம்னு சில ஐடியாக்களையும் பார்க்க போறோம். ஓகே, நம்ம முதல் பகுதிக்குள்ள போகலாம். மார்க்கெட் ஏன் இவ்ளோ வேகமா விழுது? இந்த வேகத்தோட அர்த்தம் என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ மார்க்கெட்டோட நிலையை சிம்பிளா சொல்லணும்னா, அது ஒரு ஹை ஸ்பீட் கார் மாதிரி. மெதுவா ஒரு சீரா இறங்குனா நம்ம யோசிச்சு ஒரு முடிவு எடுக்கலாம். ஆனா இப்ப பாருங்க, சில வாரத்துக்கு முன்னாடி இருந்த இடத்துக்கும் இப்ப இருக்கிற இடத்துக்கும் மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம். இந்த வேகம் தான் நம்ம எல்லாரையும் கொஞ்சம் பயமுறுத்துற ஒரு விஷயம். ஆமாங்க, இந்த வார்த்தைகளை நல்லா கவனிங்க. இது ஒரு சாதாரண கரெக்ஷன் இல்ல. இது ஒரு தீவிரமான விற்பனை அழுத்தம். மார்க்கெட்ல வாங்கறதுக்கு ஆள் இல்ல, விக்கிறவங்க மட்டும்தான் இருக்கிறாங்கங்கறத இது காட்டுது. சரி, இப்போ நம்ம வீட்டுக்குள்ள வருவோம். நம்ம இந்திய சந்தையோட ரெண்டு பெரிய தலைகளான நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியும் என்ன சொல்லுதுன்னு சார்ட்ல ஆழமா இறங்கி பார்ப்போம் வாங்க. பாத்தீங்களா, ரெண்டு இண்டெக்ஸுமே ஒரே கதையை தான் சொல்லுது. தொடர்ச்சியா ரொம்ப ஆக்ரோஷமா செல்லிங் நடந்துகிட்டே இருக்கு. இதுதான் அந்த விழும் கத்தி நிலைமை. புல்ஸ், அதாவது வாங்குறவங்க இப்போதைக்கு ஆட்டத்திலே இல்ல. ட்ரேடர்ஸ், இந்த லெவல்ஸை உங்க சார்ட்ல உடனே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நிஃப்டிக்கு 22,000 ஒரு முக்கியமான சப்போர்ட். இந்த கோட்டையை பலமுறை டெஸ்ட் பண்ணிடுச்சு. இது உடைஞ்சா சரிவு இன்னும் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அதே போல பேங்க் நிஃப்டி இதுக்கு முன்னாடி எங்கிருந்து திரும்பி மேல போச்சோ அந்த முக்கியமான சப்போர்ட் ஜோனுக்கு பக்கத்துல வந்துகிட்டு இருக்கு. ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நேரம் இது. சுருக்கமா சொல்லணும்னா, இப்போதைய வேகம் இன்னும் கொஞ்சம் சரிவை காட்ட வாய்ப்பு இருக்கு. ஆனா நீண்டகால முதலீட்டாளர்கள் இப்போதைக்கு அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். வீக்லி சார்ட்ல ஒரு நல்ல திடமான பச்சை நிற கேண்டில் உருவாகிற வரைக்கும் காத்திருக்கிறது ஒரு புத்திசாலித்தனமான உத்தியா இருக்கும். அதுதான் மார்க்கெட் திரும்புறதுக்கான முதல் அறிகுறி. இப்போ நம்ம பார்வையை கொஞ்சம் பெருசாக்குவோம். இந்தியா மார்க்கெட்டை தாண்டி உலக அளவுல முக்கியமான அசெட்ஸ்க்கான பிட்காயின் மற்றும் தங்கம் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். இங்க பாருங்க, ரெண்டும் டோட்டலா வேற வேற கதை சொல்லுது. பிட்காயின் ஒரு முக்கியமான இடத்துல நிக்குது. மேல போகுமா இல்ல கீழே வருமான்னு ஒரு குழப்பமான நிலை. ஆனா தங்கம் வாங்குறவங்களை ஏமாத்திட்டு கீழே போக ஆரம்பிச்ச மாதிரி தெரியுது. அதனால கோல்டுல ஒரு சின்ன ஏற்றம் வரும்போது ஷார்ட் பண்றதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கலாம். சரி, இவ்ளோ நேரம் அனாலிசிஸ் பார்த்தாச்சு. இப்போ ஆக்ஷன் டைம். இந்த மாதிரி இறங்குற மார்க்கெட்ல நாம எப்படி சம்பாதிக்கலாம், இல்லனா நம்ம முதலீடை எப்படி பாதுகாக்கலாம், வாங்க பார்க்கலாம். உங்க ரிஸ்க் எடுக்கிற திறனை பொறுத்து உங்க ஸ்ட்ராட்டஜி மாறும். நீங்க ஒரு சேஃப் பிளேயர்னா கால் ஆப்ஷன்களை ஷார்ட் பண்ணலாம். ஏன்னா இந்த மாதிரி வாலடைல் மார்க்கெட்ல பிரீமியம் அதிகமா இருக்கும். மார்க்கெட் கீழே போனாலும் சரி, இல்ல ஒரே இடத்துல நின்னாலும் சரி, உங்களுக்கு லாபம் கிடைக்கும். இல்ல நீங்க ஒரு அக்ரெசிவ் ஆப்ஷன் பையர்னா அவசரப்பட்டு புட் ஆப்ஷன் வாங்காதீங்க. மார்க்கெட் கொஞ்சம் மேல போயிட்டு திரும்ப கீழே இறங்க ஆரம்பிக்கும் போது என்டர் ஆகிறது தான் சரியான யுக்தி. இந்த 5 ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி சரிவுல இருக்கிற மார்க்கெட்ல ஒரு சூப்பரான ஆயுதம். ரொம்ப சிம்பிள். உங்க சார்ட்ல 5 லைனை போடுங்க. விலை இறங்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு சின்னதா மேலே ஏறி அந்த லைனை தொடும். ஆனா அதை தாண்டி போக முடியாம திரும்ப கீழே வர ஆரம்பிக்கும் பாருங்க. அதுதான் ஷார்ட் போறதுக்கு பெஸ்ட் என்ட்ரி பாயிண்ட். நீண்ட கால முதலீட்டாளர்களுக்கு இப்போ ரெண்டு வழிகள் இருக்கு. ஒன்னு, ரொம்ப பாதுகாப்பா போகணும்னு நினைச்சா மார்க்கெட் உண்மையிலேயே திரும்புறத உறுதி செய்யற ஒரு நல்ல பச்சை நிற வாராந்திர கேண்டலுக்காக காத்துருங்க. இல்ல இந்த சரிவை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தணும்னு நினைச்சா நீங்க வாங்கணும்னு நினைச்சு வச்சிருந்த நல்ல பங்குகள்ல எஸ்ஐபி மூலமா கொஞ்சம் கொஞ்சமா முதலீட்ட ஆரம்பிக்கலாம். ஓகே, நாம இப்போ கடைசி ஆனா மிக மிக முக்கியமான பகுதிக்கு வந்துட்டோம். அது என்னன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். லாபம் வரது ரெண்டாவது, முதல்ல நம்ம கேபிட்டலை பாதுகாக்கணும். இதுதாங்க ட்ரேடிங்கோட கோல்டன் ரூல். இந்த ஒரு விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. நீங்க ஒரு ட்ரேட் எடுக்கும்போது உங்க நஷ்டம் சின்னதா இருக்கணும், ஆனா உங்க லாபம் அதை விட பல மடங்கு பெருசா இருக்கணும். ₹1 ரிஸ்க் எடுத்தா குறைஞ்சது ₹8 லாபம் பார்க்கணும். இதுதான் ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடரோட மனநிலை. ஞாபகம் வச்சுக்கோங்க, மார்க்கெட்டை இறங்குதுங்கிறது ஒரு பக்கம், ஆனா அதுல நமக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது இன்னொரு பக்கம். அந்த வாய்ப்புகளை பயன்படுத்த உங்ககிட்ட ஒரு தெளிவான திட்டம் இருக்கணும். நீங்க தயாரா? உங்க திட்டம் என்ன? இத பத்தி யோசிங்க.
கடைசியா ஒரு முக்கியமான அறிவிப்பு. இந்த வீடியோவில் பகிரப்பட்ட தகவல்கள் எல்லாமே கல்வி நோக்கங்களுக்காக மட்டும்தான். இது எந்த வகையிலும் நிதி ஆலோசனை கிடையாது. நீங்க எந்த முதலீட்டு முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் சிபிஐயில் பதிவு செஞ்ச ஒரு நிதி ஆலோசகர்கிட்ட ஆலோசனை பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். பார்த்ததற்கு நன்றி. அடுத்த பகுதியில் சந்திப்போம்.